இன்னைக்கு நம்ம லெட்ஸ் லேர்ன்ல ஃபுட் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் பார்ப்போமா? என்னால இன்னொரு வாய் சாப்பிடாம இருக்கவே முடியல அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ குடன்ட் ரெசிஸ்ட் டேக்கிங் அனதர் பைட். ஐ குடன்ட் ரெசிஸ்ட் டேக்கிங் அனதர் பைட். வாசனை எனக்கு அப்படியே பசிய தூண்டுது. த அரோமா இஸ் மேக்கிங் மீ ஹங்க்ரி. த அரோமா இஸ் மேக்கிங் மீ ஹங்க்ரி. நான் வயிறு முட்டை சாப்பிட்டேன். ஐம் ஸ்டஃப்டு அப்படி இல்லைன்னா ஐம் ஃபுல்லுன்னு சொல்லலாம். ஐம் ஸ்டஃப்ட் அப்படி இல்லைன்னா ஐம் ஃபுல்லுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஐ காண்ட் ஈட் எனி மோர் ஐம் ஸ்டஃப்டு. இதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியாது, என் வயிறு நிறைஞ்சிருச்சு. டோன்ட் சர்வ் மீ எனி மோர் ஃபுட் ஐம் ஸ்டஃப்டு. இதுக்கு மேலே எனக்கு ஃபுட் சர்வ் பண்ணாதீங்க, நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், நான் எனக்கு சாப்பாடு 2வது வாட்டி திரும்ப போட்டு சாப்பிட்டேன். அது எப்படி சொல்லலாம்? ஐ வென்ட் பேக் ஃபார் செகண்ட்ஸ். ஐ வென்ட் பேக் ஃபார் செகண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஐ யூஸ்வலி ஈட் வெரி லிட்டில் பட் ஐ வென்ட் பேக் ஃபார் செகண்ட்ஸ் டுடே. நான் பொதுவாகவே ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன், ஆனால் இன்னைக்கு நான் 2வது வாட்டி போட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவோம்ல, அதை தான் இப்படி சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யோர் குக்கிங் இஸ் ஸோ குட் ஐ வென்ட் பேக் ஃபார் செகண்ட்ஸ். உங்கள் சமையல் சூப்பராக இருந்துச்சு, அதனால நான் இன்னைக்கு திரும்ப போட்டு சாப்பிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.